அதனால அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறதுமே எனக்கு உண்மையிலே தெரியாது. நான் 2 பக்கமுமே நம்ம விசாரிக்காம நான் பேசவே முடியாது. ஆனா எனக்கு என்ன பர்சனலானா இது மூலமா நான் அதுவாகவே என்ன பெண்களுக்கு நடந்தாலும் அந்த இடத்துல என்னுடைய பதிவு இருக்கும். நான் இந்த சமீபத்துல நிறைய பேர் மேல எனக்கு பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, ஒரு தொழில் சார்ந்து ஒருத்தவங்க ஒரு குறை சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த தொழில் சார்ந்து மட்டும்தான் நீங்க பேசணுமே தவிர அவங்களுடைய பர்சனல் விஷயங்களை எடுத்து அந்த பெண்ணை வந்து எவ்வளவு இழிவுபடுத்தணுமோ இது ஒரு பெண்ணாக மட்டுமே நான் கண்டனம் தெரிவிக்கிறேன் தவிர இதுக்கு நான் யாருக்கிட்டையும் ஏன்னா உண்மையிலேயே நான் 2 பேர்கிட்டையும் பேசணும். நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் 2 பேருமே பேசணும். என்ன நடந்தது நானுமே தெரிஞ்சுக்கணும். சரி இதுல யார் என்ன பண்ணாங்க அப்படிங்கறதுலாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒரு பெண்ணை இழிவா தயவு செஞ்சு பேச வேணாங்கிறது மட்டும். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட பிரச்சனைங்க. மணிமேகலை அவர்கள் அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் போட்டிருந்தாங்க, பிரியங்காவுக்கும் எனக்கு பிரச்சனை ஆச்சு, நான் வாக் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டுட்டு ஒரு வீடியோ போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்தது பாருங்கள், சோஷியல் யுத்தம்னு சொல்லலாம். சோஷியல் மீடியாவில் அந்த சேனலில் இந்த சேனல்னு போட்டு கிழிச்சு இதில் பிரியங்கா அவங்க வர்சஸ் மணிமேகலை தாண்டி பிரியங்காவோட கேரக்டர் அசசினேஷன், அவங்க ஃபேமிலி முதற்கொண்டு ஆல் டோட்டல் டேமேஜ்ன்ற மாதிரி மக்கள் பேசிட்டு வர்றது ரொம்பவே வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. இப்போது நிஷா அவர்கள்ட்ட கேட்கும்போது இவங்க 2 பேர் பிரச்சனை பற்றி என்னன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா அந்த இடத்துல நான் இல்லை, கண்டிப்பாக பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு பெண்ணை பற்றி அசிங்கமாக பேசாதீங்க, ஏன்னா பெண்ணுக்காக நான் குரல் கொடுப்பேன், அந்த ப்ரோக்ராமுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க போல். அதனால் தயவுசெய்து ஒரு பெண்ணை வந்து இழிவாக பேசாதீங்க. வேலையை பற்றி சொல்லியிருக்காங்க குறைனா அதை மட்டும் பேசுங்க, அதை தாண்டி பர்சனல் அசாசினேஷன் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே சோஷியல் மீடியாவில் எல்லாருக்கும் கருத்து பதிவிடுற உரிமை உண்டு எல்லாருமே. பட் அதை தாண்டி அவங்க 2 பேருக்குள்ளே என்ன பிரச்சனையோ அதை பேசிக்கலாம், நம்ம வந்து அதை விளக்கி வந்து சொல்லலாம். பட் பிரியங்காவோட கேரக்டரை வந்து நம்ம சொல்லி அவங்க ஃபேமிலி இழுத்து இதனால தான் இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு என்னென்னவோ மக்கள் வந்து பேசிட்டு வர்றது வந்து ரொம்பவே வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. பட் இவ்வளோ இதுக்கும் பிரியங்கா இன்னும் வாயை திறக்கலன்றது தான். அண்ட் மணிமேகலை லாஸ்ட் வீக் கூட ஒரு சாட்டர்டே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அடுத்த நாள் மாக்காப்பா வந்து தொடப்பு கட்ட செருப்பு தான் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அதை தொடர்ந்து வந்து டிஜே பிளாக் வர மணிமேகலைக்கு ஆப்போசிட்டாக தொடப்பம் செப்பல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இது எப்படி போயிட்டுருக்குன்னா, மணிமேகலை வர்சஸ் பிரியங்கா அப்படின்றத தாண்டி மணிமேகலை வர்சஸ் விஜய் டிவி ஆளுங்க அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்குது. ஸோ இதுக்கு எண்டு எப்போ வரும் அப்படின்றது தெரியல. மணிமேகலை இந்த வாரமும் ஏதாவது வீடியோ போட போகிறாங்களா அப்படின்றதும் தெரிய வரல. அண்ட் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்து லைக் போட்டுருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.